என்ற ஒரு கிரகம் இருந்தது. அது ஒரு வேற்று கிரக வாசிகள் வசிக்கும் ஒரு இடமாகும். அங்கே மிகவும் அட்வான்ஸ்டு மெஷின் மற்றும் நிறைய ஆயுதங்கள், இன்னும் பற்பல விசித்திரமான விஷயங்கள் இருந்தது. அங்கே ஒரே ஒரு குறைதான் என்னவென்றால் நீர் பற்றாக்குறை. எந்த கிரகமாக இருந்தாலும் அங்கே நீர் என்பது ஒரு அவசியமான ஒன்றாகும். இந்த நீருக்காக ஒரு பெரிய போரையே சந்திக்கப் போகிறோம். அம்மா, அந்த சாப்பாட்டை எடு. டேய், வேணாம். இந்த சாப்பாட சாப்பிட்டா நிறைய தண்ணி குடிக்கணும். நமக்கு ஒதுக்கப்பட்ட நீரோட அளவானது ரொம்ப கம்மி. அதனால தான் சொல்றேன், வேணாம். ச்சே, என்னடா இது, எனக்கு புடிச்ச சாப்பாட கூட சாப்பிட முடியல. வேணும்னா நீயே போய் தண்ணி எங்க இருக்குன்னு பார்த்து கொண்டு வா. நான் மட்டும் அந்த ஆக்குவா போர்ஸ்ல இருந்தேன்னா கண்டிப்பா கொண்டு வருவேன். ஆகுவா ஃபோர்ஸ் என்பது நீர் எங்கு உள்ளது என்பதை கண்டறிந்து அதை கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்கும் இடம் ஆகும். அங்கே உள்ளவர்கள் அந்த பணியை செய்கின்றனர். இந்த இடம் ஒரு தொழிற்சாலை போல் இருக்கும். இங்கே நிறைய தண்ணீர் சம்பந்தப்பட்ட மெஷின் இருக்கும். இது ரொம்ப விசித்திரமாகவும் மிகவும் அட்வான்ஸ்டு மாடலாகவும் இருக்கும். ஹேய் பிட்கோ, நீ அடுத்து எங்க போகணும்னு பாத்துட்டியா? சார், நாம அடுத்து பூமிக்கு தான் போகணும் சார். அங்க 71% தண்ணி தான் இருக்கு. நாம அங்க இருக்க தண்ணி இங்க கொண்டு வந்துடும்னா நாம நம்மளோட 500 தலைமுறைக்காவது தண்ணீர் பஞ்சம் வராது. சரி பிட்கோ, நாம் அந்த கிரகத்தை அடைந்து நாம் நீரை சீக்கிரம் கொண்டு வர வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். முதலில் அங்குள்ள நிலவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, எனக்கு இதற்காக 3 பேர் கொண்ட குழு தேவை. சரி பிட்கோ, எவ்வளோ பேரை வேணாலும் கூப்பிட்டுக்கோ. எனக்கு சீக்கிரம் ரிப்போர்ட் பண்ணுங்க. பிட்கோ அவருக்கு தேவையான ஆட்கள் தேர்வு செய்ய போனாரு. பிட்கோ அவருக்கு தேவையான 3 பேரை செலக்ட் பண்ணிட்டாரு. அதில் 3வது ஆள் பிட்கோ தான். அனைவரும் பூமி கிரகத்தை நோக்கி செல்ல ஆயத்தமானார்கள். எல்லோராயும் வழி அனுப்பி வைக்க லீஸ்கோ மக்கள் வந்தனர். ஜெட் கிளம்பியது.